ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஆட்டோமேஷன் ஆன்லைன். புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கோம். அது கற்றுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா நம்ம கற்றுக்கிற விஷயத்த டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது. இப்படி டாக்குமெண்ட் பண்ணி வைக்காம விட்டா நமக்கு பின்னால நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், எது எதெல்லாம் நமக்கு தெரியும், இல்லை ஒரு விஷயத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணணுன்றப்ப ரிவைஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட்டை போடணும் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். கிளாஸில் உங்களுக்கு யாரோ ஒரு டீச்சர் வந்து மேத்தோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, அது அந்த சமயத்தில் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா, அந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு. ஓகே, ஒரு 2 மாதம் கழிச்சு செமஸ்டர் எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் அதை எடுத்து நான் 3 மாதத்துக்கு முன்னாடி எப்படி அதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அந்த மொமெண்ட்டுக்கு போய் உங்களால் ரீகால் பண்ணி அதை கற்றுக்க முடியாது. கரெக்டாக? ஸோ நீங்கள் அந்த சமயத்தில் எடுத்த நோட்ஸை எடுத்து ரெஃபர் பண்ணி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அது ஈஸியாக ரீகலெக்ட் ஆகும். உங்களால் எக்ஸாமில் அதை நல்லபடியாக ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரைட்? ஸோ அதே மாதிரி தான் நம்ம எந்த விஷயம் கற்றுக்கிட்டாலும் அதை டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்றுக்கிற விஷயத்த டாக்குமெண்ட் பண்ணுறது மாதிரியே நீங்கள் கற்றுக்கிற ப்ராசஸையும் டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு நான் ஃப்ரெஷராக இருக்கேன், எனக்கு வந்து என்னென்னா பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, பேச வரமாட்டேங்குது, எனக்கு வந்து ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, எனக்கு பதில் தெரியும், அதை வந்து இன்டர்வியூவர் கேட்குறப்ப என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியோ, என்னால் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண முடியல இப்படிங்கிற மாதிரியோ, இல்லை எனக்கு வந்து என்னென்னா இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் நான் ரெடி பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக வரும். என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா படிக்கிறீங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் உட்காந்து கோடு அடிக்க போகிறீங்க. கரெக்டாக? இப்போது நான் போட்டுட்ருக்கிற எல்லா டுட்டோரியலுமே ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தான். நான் என் ஸ்க்ரீனில் என்ன பண்ணுறேனோ அதை ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து என்னென்னா பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய சேனலை இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ நான் போன இன்டர்வியூஸ்லலாம் இந்த சேனலை பார்த்துட்டு ஓ இது நீங்கள் தானான்னு சொல்லி எனக்கு ஃபர்தராக வெறும் டிஸ்கஷன்ஸ் தான் நடந்திருக்கே தவிர இன்டர்வியூ சம்மந்தமாக ஒரு கேள்வி வந்தது கிடையாது. கரெக்டாக? ஸோ நானும் ஒரு கேண்டிடேட் தான், ஜஸ்ட் லைக் அதர் பீப்புள். ஸோ என்னால் இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாத்தையுமே பைபாஸ் பண்ண முடியுது அப்படின்னா நான் கிரியேட் பண்ணி வச்ச இந்த போர்ட்ஃபோலியோ. ரைட்? ஸோ நீங்கள் உடனே ஒரு டுட்டோரியல் சேனல் ஆரம்பிங்க, எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் கற்றுக்குறீங்கன்னே வச்சுக்கோமே, ஜாவா நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸை லாக் மாதிரி ரெடி பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த பையன் வந்து பண்ணியிருக்காரு, இது யார் என்னன்னு தெரில. இப்போ இந்த ரீசெண்டாக 3 வீக்ஸாக தான் நடந்துகிட்டு இருக்கு. இது வீடியோவை நான் ப்ளே பண்ண விரும்பலை, காப்பிரைட் ஸ்ட்ரைக் மாதிரி வந்துடும். ஸோ இந்த சேனலில் நீங்கள் சர்ச் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க, இல்லை முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிலாம் எதுவும் சொல்லலை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் பண்ணாதும் உங்கள் இஷ்டம். ஸோ இந்த வெப் டெவலப்மெண்ட்டை நான் கற்றுக்கிறேன், ஸோ என்னோடய ஜேர்னியை நான் வந்து டாக்குமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா, எந்தெந்த சோர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறேன், எப்படி கற்றுக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். ரைட்? இதை சொல்லி கொடுக்கணுன்னோ, இதில் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் நீங்கள் எப்படி பண்ணணுன்னோ அந்த மாதிரி அப்ரோச்செலாம் எதுவுமே எடுக்கலை. நான் எப்படி கற்றுக்கிறேன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கோடை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் பேசிக்கிட்டு. முடிஞ்ச வரைக்கும் இதை இங்கிலீஷில் பண்ண பாருங்கள். ஓகே, நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க அப்படிங்கிறத உங்களை நீங்களே கேள்வி கேட்டு அதுக்கு நான் பதில் சொல்கிற மாதிரி. இப்போ இன்றைக்கி நான் என்ன கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷினு, இந்த கான்செப்ட்டு. ஸோ இந்த கான்செப்ட் எதுக்காக கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ரீசனு. இப்படி நீங்கள் சொல்லிகிட்டே ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு லைனையும் கோட் அடிக்கும்போது அதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பெருசாக டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேணாம். என்னென்னலாம் அதில் பேசணுன்ற மாதிரி முக்கியமான பாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வர்றீங்க. ஓகே, உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண விருப்பம் இருந்ததுன்னா பப்ளிஷ் பண்ணுங்கள். இல்லை பப்ளிஷ் பண்ண விருப்பம் இல்லைன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு ப்ரைவேட்டுன்னு ஒரு மோட் இருக்கும். ஸோ அந்த ப்ரைவேட் மோடில் போட்டு வச்சுங்க, அது உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், வேறு யாருக்கும் தெரியாது. ஓகேவா? இந்த ப்ராசஸில் தப்பாக நிறைய விஷயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பெரிய கண்டென்ட் கிரியேட்டர் மாதிரி நான் ஒரு பெட்டர் குவாலிட்டியில் கொடுக்கணும், பெஸ்ட் குவாலிட்டியில் என் வீடியோ போய் சேரணும், நான் மைக் வாங்க போகிறேன், இந்த செட்டப் வாங்க போகிறேன், அந்த செட்டப் வாங்க போகிறேன், ஒரு பெய்டு ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க. இது உங்களோட ப்ரைமரி ஃபோக்கஸ் கிடையாது. ஓகேவா? இன்ன வரைக்கும் இங்கே சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற எந்த வீடியோவும் எந்த மைக்லேயும் ரெக்கார்ட் செய்யப்படவில்லை. ஓகே, என்னோட ஒத்த காது பிஞ்சு போன ஒரு ஹெட்செட் இருக்கும், அதை வச்சு தான் பழசில் பண்ணிகிட்டு இருப்பேன். என்னோட பழைய டெஸ்க்டாப்பில் வந்து என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக மைக்கு கிடையாது. ஸோ அந்த ஒரு பிஞ்சு போன ஹெட்செட்டை வச்சு தான் நான் வந்து என்னென்னா டெஸ்க்டாப்பில் பண்ணும்போது பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இருக்கிற லேப்டாப்புக்கு எதுவுமே தேவையில்ல, நான் ஸ்ட்ரெயிட்டாக பேசினாவே போதும், பில்டின் மைக் இருக்கிறனால இதை மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ணுறது இந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர், அவ்வளோதான். இதை வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன்.
எனக்கு ஃபேஸ் தெரியணுன்றதுக்காக வெப்கேம்ல ஃபேஸ் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். இது வெறும் வரட்டு தியரி, வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல அப்படிங்கிறதுனால. தெரிய தேவையில்லனா கேமரா ஆஃப் பண்ணி விட்டு அந்த செட்டிங்க நீங்க பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணுங்க. ரெகுலரா அப்லோட் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோல என்னென்ன கான்செப்ட்லாம் போட்டுக்கிட்டே வரீங்கன்னு சொல்லிட்டு. தொடர்ச்சியா ஒரு 1 வருஷத்துக்காவது மினிமம் நீங்க இந்த கான்செப்ட்ட பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா, டே 1ல நீங்க பேசுற விதத்துக்கும், ஓகே. டே 365ல நீங்க பேசுற விதத்துக்கும் ஏகப்பட்ட சேஞ்ச் இருக்கும். இல்ல அப்படின்னா சட்டைய புடிச்சு கூட கேள்வி கேளு. தொடர்ச்சியா பண்ணா. ஓகே. ஸோ என்னால இப்போ நான் ஒரு 3 1/2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அந்த வெரி ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்த என்னோட கம்யூனிகேஷன் ஸ்டைலுக்கும், இன்னைக்கு நான் ஒருத்தர்ட்ட பேசுறேன், இல்ல இந்த வீடியோல பேசுறேன்ற இந்த கம்யூனிகேஷன் ஸ்டைலுக்கும் என்னால பயங்கரமா டிஃபரன்ஸா உணர முடியுது. சரியா? எல்லாத்துக்குமே கத்துக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ், ஒரு இது எப்ப கிடைக்கும் அப்டின்னா, அ நம்ம சொல்லுவாங்கல்ல, ஃபெயிலியர் இஸ் த என்னது? ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்சஸா? தோல்வியே வெற்றிக்கு முதல் படி அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. அப்டிலாம் கிடையவே கிடையாது. உன்னோட தோல்வியிலருந்து நீ என்னத்த கத்துக்கிறியோ, அதுல ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவ் பண்ணி, நான் வந்து இதுல என்ன தப்பு பண்ணியிருக்கேன்ற அந்த செல்ஃப் அனாலிசிஸ் அதுல நடந்ததுனா மட்டும் தான், அந்த தப்ப திரும்ப ரிப்பீட் பண்ண மாட்டோம். அப்பதான் நம்ம அந்த தப்ப அவாய்ட் பண்ணுவோம். சக்சஸ நோக்கி ஒரு ஸ்டெப் முன்னேறுவோம். ஓகே. எனக்கு தெரிஞ்சு நெறைய பசங்க வந்து என்னன்னா, 10த் ஃபெயில் ஆயிட்டேன். அப்பன்னா அடுத்த தடவ பாஸ் ஆயிருவேன் அப்டின்ற மாரி, தோத்துட்டேன்றது மட்டுமே ஜெயிக்கிறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி, ஒரு குவாலிட்டி வந்துருச்சு அப்டின்ற மாரி பேசிட்டு இருக்கிறது சரி கிடையாது. தோத்ததுலருந்து நம்ம கத்துக்கிற லெசன் தான் நம்மள வந்து என்னன்னா, வெற்றிய நோக்கி கொண்டு செல்லும். சரியா? ஸோ டாக்குமெண்ட் பண்ணுங்க. டிக்டாக் பண்றோம், இல்ல ரீல்ஸ் பண்றோம். இந்த மாரி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலருந்துலாம் ஏதாவது கிடைக்க போதான்னு கேட்டா 10 பைசாக்கு ஒண்ணுமே கிடைக்க போறதில்ல. அந்த டிக்டாக்கையும், ரீல்ஸையுமே கூட யூஸ் பண்ணிக்கோ. உன்னோட செல்ஃப் இன்ட்ரோவ சொல்லி பிராக்டிஸ் பண்ற மாரி யூஸ் பண்ணிக்கோ. புரியுதா? ரெகுலரா உங்களோட செல்ஃப் இன்ட்ரோவே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. டிக்டாக்லயோ, ரீல்ஸ்லயோ. அத நீங்க வெளியில யார்ட்டயும் சொல்ல வேணாம், காட்ட வேணாம். உங்களுக்குன்னு மட்டும் பிரைவேட்ல போட்டு வச்சுக்கோங்க. ரெகுலரா அத போட்டுட்டே இருக்கீங்க. எடுத்து பாருங்க. எந்தெந்த இடத்துலலாம் இம்ப்ரூவ் பண்ணணுன்றத உங்களுக்கு நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வேற லெவல்ல இருக்கும். ஸோ இது நீங்க ரெகுலரா போட்டு முடிச்சிட்டீங்க. ஒரு 100 வீடியோ, 150 வீடியோ வந்துருதுன்னு வச்சுக்கோமே. இன்டர்வியூக்கு போகணும். ஓகே. அந்த சமயத்துல நீங்க வந்து என்னன்னா, உங்கள பத்தின செல்ஃப் இன்ட்ரோ இதெல்லாம் சொல்லுவீங்க. இன்ட்ரோடியூஸ் அபௌட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க யாரு? என்ன படிச்சீங்க? அப்படின்றதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நெறைய விஷயம் கத்துக்குவேன். கத்துக்கிறது எல்லாத்தையுமே என்னன்னா, டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படின்னு நான் டாக்குமெண்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்ச ஒரு ஜர்னி தான் இந்த யூடியூப் சேனலு. இதுல என்னென்னலாம் நான் விஷயம் கத்துக்கிட்டேன், அத எப்படி கத்துக்கிட்டேன், என்னென்னலாம் எனக்கு ஹர்டில்ஸ் வந்துச்சு, எப்படி ஓவர் கம் பண்ணேன், அப்படிங்கிற என்னோட த்ரூ அவுட் என்டையர் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ வந்து என்னன்னா, டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னு சொல்லி அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பப்ளிக்காவோ, இல்ல அன்லிஸ்டட்ன்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அத போட்டீங்கன்னா, லிங்க் யாருக்கு ஷேர் பண்றீங்களோ அவங்களால மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கப்போ, இந்த மாரிலாம் அந்த விஷயம் ஒரு சேனல் நான் ஒரு ரெக்ரூட்டர் இருக்கேன், எடுத்து பார்க்குறேன் அப்படின்னா, பரவாயில்லையே இவ்ளோ விஷயம் இருக்கே! இந்த பையன் நல்லா பண்ணியிருக்கானே! அப்படின்னு சொல்லிட்டு, வேற லெவல்ல அது ஹெல்ப் பண்ணும். புரியுதா? இதுல உங்களுக்கு கிடைக்க போற பெனிஃபிட்ஸ் என்னன்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆகுது. 1. 2வது உங்களோட கம்யூனிகேஷன் பயங்கரமா டெவலப் ஆகும். ஓகே. ஸோ இதுல வந்து என்னன்னா, நீங்க ஒரு ப்ராசஸ எப்படி பண்ணணும்? எந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ணணும்? அப்படிங்கிறது எல்லாமே கிளியரா தெரிய வரும். என்ன தப்பு பண்றீங்கன்றத ஈஸியா உங்களால நேத்து என்ன பண்ணீங்கன்றத இன்னைக்கு போய் அத வாழ்ந்து பார்த்து பண்ண முடியாது. பட் நேத்து பண்ணத வீடியோவா எடுத்து வச்சிருக்கிற பட்சத்துல, உங்களுக்கு அத பார்த்து இந்த இடத்துல இது தப்பு அப்படிங்கிறத உங்களோட பாஸ்ட்ட கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான பிரசன்ட்ல கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட்? நம்மளோட பழைய ஃபோட்டோ பார்க்கும்போது, நானா இப்படி இருந்தேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாரி யோசிச்சு பார்க்கிறப்ப, லைட்டா ஒரு சின்னதா ஒரு சந்தோஷமோ, இல்ல எப்படி இருந்திருக்கேன் பாரு அப்படின்ற மாரி ஏதோ ஒரு ஃபீல் கிடைக்குதுல்ல. அந்த ஃபீல் டெஃபினட்டா இதுலயும் கிடைக்கும். பட் அந்த ஃபீல் கிடைக்கிறதோட இது இல்லாம, உங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. சரியா? இதுல நீங்க கோட் அடிக்கிறது தான் கத்துக்கிறது தான் நீங்க லாக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நீங்க என்ன கத்துக்கிட்டாலும் அத லாக் பண்ணுங்க. ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டா போட்டே வாங்க. இப்ப நம்ம பார்த்தோம்னா, செலினியம் பிளேலிஸ்ட், டெஸ்ட் என்ஜி பிளேலிஸ்ட் அப்படி போட்டுட்டு இருக்கோமா, ஃபோன் இருக்கு. எல்லார்ட்டயுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. என்னோட செல்ஃப் இன்ட்ரோ பிளேலிஸ்ட். அத நான் என்னலாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள செல்ஃப் இன்ட்ரோ மட்டும் சொல்லிட்டு இருங்க. உங்களோட ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கான ஒரு பிளேலிஸ்ட்னா, ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் குடுத்துட்டு இருங்க. ஓகே. சேலஞ்சஸ்ன்ற கொஸ்டினுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த ஆன்சர நீங்க ரெடி பண்றது, பேசி பார்க்கறது, அத மட்டுமே தொடர்ச்சியா வீடியோவா போட்டுட்டே வாங்க. இப்படி எல்லாத்தையுமே டெய்லி ஏதோ ஒரு விஷயத்த டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கப்போ, எண்ட் ஆஃப் த டே உங்கள்ட்ட பார்த்தா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் மினிமம் ஒரு 6 மாசம், 1 வருஷமாவது பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்கில் வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆகும். உங்க ஸ்கில் இம்ப்ரூவ் ஆக மட்டும் தான் உங்கள தேடி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும். சரியா? உங்களோட தேடி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரமாட்டேங்குதுன்னா, நீங்க அந்த ஸ்கில்ல இன்னும் கத்துக்கவே இல்லன்னு அர்த்தம். ஓகே. ஸோ நீங்க ஸ்கில் வைஸ் நீங்க தகுதிய வளர்த்துக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்க தகுதிக்கு தகுந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸும் தானா தேடி வரும். இதுதான் என்னோட பிலீஃப். என் வாழ்க்கையில எனக்கு இதுதான் நடந்திருக்கு. சரியா?
ஸோ ரெகுலராக என்ன பண்ணாலும் அதை டாக்குமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், இதை டாக்குமெண்ட் பண்ணுறன்ற பேரில் யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது, காசு எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற டைரக்ஷனை நோக்கி போயிட்டீங்கன்னா நடக்காது. ஓகே, ஸோ மணி அப்படிங்கிறது சைடு ஃபேக்டராக வச்சுக்கோங்க. அது ஒரு பை ப்ராடக்ட். இது உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மீடியம், அவ்வளோதான். அந்த ஒரு நோக்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ரெகுலராக பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் வில் பி அன்பிலீவபிள். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். சியர்ஸ். தேங்க்ஸ்.